அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கருப்பு திங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கருப்பு திங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அக்டோபர் 19 1987 வந்து கருப்பு திங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தினம் வந்து அமெரிக்காவோட பங்குச்சந்தை ரொம்ப கடுமையாக ஒரு வீழ்ச்சிய சந்திச்சிருக்கும். அதே மாதிரி நேத்து திங்கட்கிழமை பார்த்தோம்னா, பங்குச் சந்தைகள் வந்து அதிகமா ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க குடுத்துருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சமீபத்தில ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷன் வந்து போட்டிருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்தியா வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நம்ப 52% வரிகள விதிக்கிறோம். இது அதிகமா இருக்குன்னு சொல்லி, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு 27% வரிகள வந்து விதிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் பண்ணியிருப்பார். இதனால வந்து உலகளாவிய அளவுல ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லயுமே பார்க்க முடியுது. ஓகேங்களா? குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவோட பங்குச்சந்தைகள் 6%, சீனா பங்குச்சந்தைகள் 10, ஜப்பான்ல பார்த்தோம்னா 8%, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளோட பங்குச்சந்தைகள் 4% வீழ்ச்சிய வந்து கண்டிருக்கு. சரிங்களா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, வர்த்தக போர் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா, இப்ப அமெரிக்கா ஒரு டாக்ஸேஷன நம்ம மேல போட்டிருக்காங்க. அதுக்கு மத்த கண்ட்ரிகளும் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வகையில சீனா பார்த்தோம்னா, மறுபடியும் அமெரிக்காவோட பொருட்கள் மேல ஒரு 34% வரிய விதிச்சிருக்கு. இதே மாதிரி ஐரோப்பிய யூனியனும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால, முதலீட்டாளர்கள் அவங்களோட பங்குகள வித்துட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த வர்த்தக போர்னால கச்சா எண்ணெயோட விலை குறைவதற்கும் நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த கடந்த 1 வாரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு தான் சொல்லுவாங்க. 1 பேரலுக்கு தான் வந்து கச்சா எண்ணெயோட விலைகள வந்து மதிப்பிடுவாங்க. ஒரு பேரலுக்கு $10 வரைக்கும் கச்சா எண்ணெயோட விலையும் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா, பொருளாதாரத்துல ஒரு மந்தநிலை ஏற்படும் அப்படிங்கிற அச்சத்தினால. ஓகேங்களா? ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு வகையில லாபம். ஏன்னா, கச்சா எண்ணெயோட விலை கம்மியாகுறப்ப நம்ம அதிக அளவுல இறக்குமதி செய்ய முடியும். ஆனா, நம்மளோட ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் போன்ற நிறுவனங்களோட பங்குகளும் வந்து பாதிக்கப்படும். அதனால தான் இந்தியாவோட பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷன் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுறனால எக்கனாமிக் டவுன் டர்ன் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, நம்மளோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பங்குகள வித்துட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம்னா, நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃப்ளோ அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த கிராஃப் மறுபடியும் ஆ இன்கிரீஸ் ஆகுறப்ப மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு நிலை வந்தது. நம்மளோட பொருளாதாரத்துக்கு இன்னொரு பின்னடைவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட முடிவுகள்லாம் வெளியாக இருக்கு. ஸோ அதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் நம்மளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா, அந்த முடிவுகள பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட பங்குகள வந்து வித்திருக்காங்க. ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல குரூப் 4க்காக எக்ஸ்க்ளூசிவா ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 16த்லேருந்து நமக்கு டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ மொத்தம் 43 டெஸ்ட் வந்து இருக்க போது. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது தேயிலை ஏற்றுமதியில் 3வது இடத்துக்கு முன்னேறிய இந்தியா. ஸோ உலக அளவுல அதிகமா தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா கென்யா. கென்யாவுக்கு அடுத்தபடியா சைனா. சைனாவுக்கு அடுத்தபடியா இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா தான் இருந்திருப்பாங்க. இப்ப ஸ்ரீலங்காவ நம்ம 4த் பிளேஸ்க்கு தள்ளிட்டு இந்தியா 3 பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம குரூப் 1க்கு ஆல்ரெடி பார்த்தோம்னா, லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த டெஸ்ட் பேட்ச்ச மிஸ் பண்ணவங்களுக்கு இப்ப F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 8த் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் தென் ஆன்லைன்ல ஏப்ரல் 9த் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றி.